நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து டே 6. இன்றைக்கி வந்து எந்திரிச்சோன்னே பாத்திரங்கள் ஒரு வேளை நிறையா இருந்தது. ஏன்னா நைட் கழுவல ரொம்ப டயர்டாகிடுச்சின்னு அப்படியே படுத்துக்கிட்டோம். மார்னிங் எந்திரிச்சோடனே எல்லாத்தையும் கழுவி வச்சிட்டோம். ஏன்னா வந்து நாளைக்கு நான் கோயிலுக்கு கொஞ்சம் மாலை போடுறது தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீனிங் வேலை மட்டும்தான் நடக்கும் அதிகமாக. அதோடையே நான் தண்ணியும் குடிக்கணும். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இன்றைக்கி டேவை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். அதை கொஞ்சம் பாருங்கள். நான் வந்து பின்னாடி தரேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி டேவை வந்து நான் எப்படி என்னென்ன பண்ணுறேங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிட்டேன். 81.70 இருக்குது. குறைஞ்சிருக்கு. மார்னிங் எந்திரிச்சோடனே பாத்திரம் கழுவிட்டேன். மதியம் பிள்ளைங்களுக்கு கொண்டு போகிறதுக்காக சாப்பாடு வச்சிட்டேன். நான் எனக்கு பாருங்கள் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்காக தண்ணியும் பாயில் பண்ணுறதுக்கு வச்சிட்டேன். பாயில் வந்து கம்மியாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அதிகமாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி குறைச்சிட்டு வச்சேன். அதில் வந்து ஜீரகம், சோம்பு, வெந்தயம், எப்பயும் போல் தான் மஞ்சத்தூள், இஞ்சி வந்து நல்லா தட்டி போட்டு தோலோடையே சேர்த்திக்கிட்டேன். அப்புறம் வந்து சுருள்பட்டையும் கொஞ்சமாக சேர்த்திக்கிட்டேன். எல்லாம் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு 2 டம்ளர் வச்சா அது ஒரு 1.5 டம்ளர் இல்லைன்னா 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க. அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் இறங்குறப்ப தான் நம்மளுக்கு பாடியில் அது வந்து நல்லா ஒர்க் பண்ணும். அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு சாப்பாடு செய்யலான்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பாடு ஃப்ரை பண்ணி கொடுத்துர்லான்னு தான் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா ஒர்க்கும் வந்து நிறையா இருக்குது. அப்புறம் போர்வை, பாய், அப்புறம் எல்லாம் பெட்ஷீட் எல்லாமே அலசி போடணும். வீடு ஒட்டடை அடிக்கணும், கூட்டணும், துடைக்கணும், குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் இருக்குதுன்னு நினச்சிட்டு மார்னிங் எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டேங்க. அதுதான் பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வதக்கிட்டேன். பக்கத்துலேயே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தாளி வச்சுட்டு அதில் வந்து கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று குழந்தைங்களுக்கு காரம்காக ஒன்றே ஒன்று சேர்த்திட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 5-6 இது சேர்த்திட்டேன். குட்டியாக தான் இப்போ இங்கெல்லாம் சீசனில் கிடைக்கிது, ரொம்ப பெருசாக கிடைக்கல. அதனால் அதையும் ஒரு 5-6 இது நல்லா வெட்டிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தான் பண்ணேன். டைம் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. 9 மணி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை பண்ணலான்ட்டு தக்காளியும் நான் டைம் ஆனதுனால நல்லா வதங்காதனால நானே நல்லா குத்தி விட்டு நல்லா தக்காளி இது பண்ணணுன்ட்டு வேகமாக எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங்கே இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக தான் போச்சு. இதுக்கு நடுவுலேயே நான் வந்து தண்ணி எடுக்கணும்ல, அதனால் அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஜூஸை வந்து அதையும் எடுத்தேன். நான் ஒரு மடக்கு குடித்தேன். ரொம்ப சூடு. அதையே கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு வச்சிட்டேன். அப்புறம் அதை எடுத்து குடிச்சிக்கிட்டே தான் இந்த ஒர்க்கையும் பார்த்தேன். மஞ்சத்தூள் நல்லா தக்காளி வேகிறதுக்கு முன்னாடியே அதுலேயே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்த்தி நல்லா அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபைனாக ஆகணும். அதனால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா எனக்கு டைம் இல்லாதனால நான் நல்லா கொத்தி விட்டுட்டு சாப்பாடு போட்டு கிளறணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். வாட்டரும் நம்ம உடம்புக்கு தேவையான வாட்டரும் நம்ம வந்து எடுத்துக்கிறதுல நம்ம வந்து ஹெவி வெயிட்டாக இருக்கனால 6 லிட்டர் கண்டிப்பாக குடிங்க. ரொம்ப கம்மியாக குடி. ஒரு 4 லிட்டரில் எடுத்தால் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக பத்தாது. நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலு அப்புறம் இதெல்லாம் கொழுப்பெல்லாம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும்ல. நம்ம நேற்று ஏற்றி இன்றைக்கி குறைக்கல, ரொம்ப வருஷமாக இருந்தது தானே குறைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நல்லா தண்ணி எடுங்க. தண்ணி எடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணி குடிக்கிறதுனால வந்து நிறைய நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து யூரின் மூலிமா வெளியே போகும். அதனால் அது போகுதுன்னு சிரமப்படாமல் தண்ணியை நல்லா குடிங்க. நான் அப்புறம் கடகடன்னு குடித்தா அது உடனே யூரினாக தான் வரும். நீங்கள் 1 லிட்டர் தண்ணியை 1 மணி நேரம் குடிங்க. சும்மா உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே குடிங்க. அதை ஒரு ஒர்க்காக வந்து பண்ணால் தான் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணின்னு நினைக்காம சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாவே நல்லா நம்மளுக்கு ஒர்க் ஆகும் உடம்புக்கு. அப்புறம் சாப்பாடும் ஆயிடுச்சுங்க. அந்த சாப்பாடு ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணதில் எடுத்து போட்டு நான் வந்து நல்லா கிளறிட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தேன். என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, பசிக்குதுன்னு வேறு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் சீக்கிரமாக அவளுக்கு வந்து செஞ்சுட்டு அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்னோடய பெரிய பொண்ணுக்கும் என் தங்கச்சிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு மதியத்துக்கு நான் இதில் தான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கரண்டி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன்.
இந்த வேலையெல்லாம் முடித்தோடனே தண்ணி வந்து அந்த ஜூஸ் பாருங்கள் இது வந்து ஆட் பண்ணுறேன். ஜூஸ் வந்து குடிச்சிட்டேன். இது ரொம்ப கொஞ்சம் காட்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலும் குடிச்சிட்டேன். பாருங்கள் மார்னிங் அப்புறம் இந்த இலந்தப்பழம் அப்புறம் வந்து கொய்யாப்பழம் 2 எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் மதியத்துக்கு சாப்பாடு, நைட்டுக்கு ஒன்றும் சாப்பிட்லைங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.